இன்றைக்கு பிரசங்கம் எடுக்கணும்னா என்ன ஆயிடுது? எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஜெபிக்கணும்னா எல்லாரும் ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனா சாதாரணமான ஒரு விசாரிப்பு செய்வதற்கு அந்த நாட்கள்ல யாருமே இல்லையா? ஜனங்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொல்லணும்னா என்னது? பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு பரிமாறுவதற்கு ஆள் இல்லை, கூட்டுறதுக்கு ஆள் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? அவர் சாதாரண ஜனங்களை குனிந்து அவர் தூக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு எனக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஆசையா இருக்குது பிரதர். ஆனா இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எப்படி சேர்த்து எடுக்கன்னு தெரியலையே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்லாவிட்டால் பிரதர் நான் ஜோம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டேன்னா என்ன ஆயிடுது? முட்டு வலிக்குது, இடுப்பு ஒரு மாதிரி பண்ணுதாக்கும். அப்படியே உட்கார்றேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகுது? இன்னும் டயர்ட் ஆயிடுது, அப்படியே படுத்துறேன். அரை மணி நேரத்துக்கு மேல பிரேயர் என்ன ஆக மாட்டேங்க, ஃபார்வர்டா போகவே முடிய மாட்டேங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை கூட கர்த்தருடைய காரியத்திற்காக கர்த்தர் எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருக்கு கூடும். ஹல்லேலூயா. யார வேணாலும் அவர் என்ன செய்யறாராம்? அவர் நினைச்சார்னா அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.